கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய புதிய கிருபையை கொடுத்து உங்களை தாங்குறாங்க. அவர் கிருபை உங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும், தப்பு வைக்கும். ஆமேன். சங்கீதம் 94:18 என்ன சொல்லுதுன்னா, என் கால் சறுக்குகிறது நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவம், சிக்கல்ல மாட்டினா எந்த மனுஷனோட போய் நிக்காம, ஏன்னா மனுஷனோட உதவி விருதா, கர்த்தர் சமூகத்துல போய் நின்று அவர்கிட்ட நம்ம முறையிடும் போது, அவர் நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட சுட்டுக்கா இல்லையா, அவர் நோக்கி கூப்பிடும் போது அனுபவரா, அவர் கிருபையை கொடுத்து அவரை தாங்குவாராம். உன் பாதம் கழி இதாகபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போன சொன்ன இல்லையா, எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன போட்ட வந்தாலும் உலகத்துல ஒரு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொடுங்கள் உலகத்தை ஜெயித்தே சுட்டுக்கா இருப்பாங்க. நிச்சயமா உலகத்துல உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்டிப்பா நிச்சயம் வரும். அதுவும் கிறிஸ்துவாக்கி அதுல இருக்கிற ஆண்டவன் உண்மையா தோற்று உங்களுக்கு எனக்கு பிரச்சனை நிச்சயமா வரும். அந்த பிரச்சனை விடுவிக்கிறதுக்கு கத்த சொல்ல காத்திருந்தா அவர் ஒரு வழியை உண்டாக்குவாரு, ஒரு வாசலை திறந்து கொடுப்பாரு. எந்த பிரச்சனை எந்த சேதம் உங்களை தொடாதபடிக்கு அவர்களை தாங்குவார், கிருபையை கொடுத்து தாங்குவாருங்க. அவரோட மேல கிருபை பெரியது. கிழக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா நமக்கு கத்தருக்கு பயப்படுவேன், அவர் கிருபை பெரிதா இருக்கு சொல்லிருக்காரு இல்லையா. அந்த கிருபையை கொடுத்து அவர் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் போது நிச்சயமா எந்த பிரச்சனை, எந்த போராட்டமும், எந்த நெருக்கம் உங்களை சேதப்படுத்தாது. விசுவாசத்தோடு காத்துருங்க, கத்தை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்தை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கிருபை உங்களை தாங்கும். ஆமென்.